இந்த கோகனட் ஃபிஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு நாள் போதும். நிறைய ஃபெர்மெண்டட் ட்ரிங்க் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த கோகனட் வாட்டர் வச்சு ரெடி பண்ணணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். ஜெப்டோல ஒரு இளநீ 70 rupeesக்கு வாங்கினேன். நல்ல பெரிய இளநீ தான், 500 ml இருந்திருக்கும். ரெண்டையும் வெட்டி தண்ணி மட்டும் கலெக்ட் பண்ணி வச்சிட்டேன். இது ஸ்டோர் பண்ணி வைக்க போற வேக்யூம் பாட்டில நல்லா ஹாட் வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டேன். கோகனட் வாட்டர் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நல்லா ஃபில்டர் பண்ணிட்டேன். ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோ கோகனட் வாட்டர்ல ஈஸ்ட் 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஹாட் வாட்டர்ல வாஷ் பண்ண வேக்யூம் பாட்டில இஞ்சியும் பட்டையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஈஸ்ட் நல்லா டிசால்வ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் அப்படியே போடுறதுனால அது அங்கங்க இருந்துச்சு. ஈஸ்ட் நல்லா டிசால்வ் ஆன அப்புறம் வேக்யூம் பாட்டில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். பாட்டில க்ளோஸ் பண்ணி வைக்க கூடாது. ஒயிட் கிளாத் யூஸ் பண்ணி கவர் பண்ணி வச்சுக்கோங்க ஓரமா. அதை அப்படியே ஃபெர்மெண்டேஷனுக்கு விட்டுறலாம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். நான் வெட்டின 2 இலையிலுமே வழுக்க இருந்துச்சு. யாருக்கெல்லாம் வழுக்க பிடிக்குமோ கமெண்ட்ல சொல்லுங்க. ஈஸ்ட் டிசால்வ் ஆகாதனால நான் குளிக்க திரும்பி வச்சுட்டு இருந்தேன். நைட் ஓப்பன் பண்றப்ப தான் சூப்பரா இருந்துச்சு. பின்னாடி பேக்ரவுண்ட்ல லைட் இருக்கவும் அது எப்படி பல்பு மாதிரி இருந்துச்சு. 24 ஹவர்ஸ்ல லாஸ்ட் 1 hour இருந்துச்சு. அதுல பாட்டில க்ளோஸ் பண்ணி ஓரமா வச்சிட்டேன். ஓப்பன் பண்றப்ப ஒரு பாட்டில மட்டும் நல்ல ஃபிஸ் வந்துச்சு. 1 hourக்கு மேல ஏர்டைட் கண்டெய்னர்ல போடாதீங்க, அப்புறம் வெடிச்சிரும். என்னைய சொல்லாதீங்க. இதுல என்ன கஷ்டமான விஷயம்னா ஃபெர்மெண்டட் வாட்டரோட கோகனட் வாட்டர் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு.